எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இளநீர் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம எப்போவுமே இளநீர் தண்ணியாக தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம இளநீர் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அருமையாக வரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இளநீர் பாயசம் செய்ய ஒரு பெரிய அகலமான பேனில் 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சின பால் தான். இப்போ மறுபடியும் ஊற்றி இது பாதியாக குறையிற வரைக்கும் காய்ச்சிக்கலாம். பாலை அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் பாத்திரத்தில் படையாமல் இருக்கும். சைட்லேயும் ஒட்டாமல் கிளறி விடுங்க. பாருங்க, கொதிச்சு நல்ல பாதியாக குறைஞ்சிடுச்சு. இப்போ இது கூட 1 கப் ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துமே பால் நல்லா திக்காயிடும், கலரும் மாறி வரும். இப்போ 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம். பால் நல்லா ஆறட்டும். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி நெய் உருகுனதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ரோஸ்ட் ஆயிடுச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். தேங்காய் பால் எடுக்க ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் கட் பண்ண தேங்காய் பீசஸை எடுத்துக்கிறேன். 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு வடிகட்டியில் ஒரு வெள்ளை மெலிசான துணி யூஸ் பண்ணி அரைச்சி வச்ச தேங்காய் பாலை வடிகட்டிக்கலாம். இப்போ ஒரு இளநீர்லேருந்து தண்ணியை எடுத்துட்டு ஒரு பவுலில் தனியாக வச்சுக்கலாம். நமக்கு இந்த ரெசிபிக்கு 2-3 இளநீர் தேவைப்படும். இளநீர் இருக்கிற தேங்காயையும் தேங்காய் எடுத்துட்டு ஒரு பவுலில் வச்சுக்கலாம். 1/2 கப் இளநீர் தேங்காய் கூட 1/4 கப் இளநீர் ஊற்றி மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணுங்க. இதே ஸ்மூத்தாக அரைச்சி தனியாக வச்சுருங்க. இப்போ இளநீர்லேருந்து எடுத்து தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறேன். இந்த பாயசத்துக்கு நல்ல ஸ்வீட்டாக இருக்கிற இளநீராக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் லேசாக இளநீர் புளிப்பாக இருந்தாலும் இளநீரை யூஸ் பண்ணாதீங்க. பால் நல்லா ஆறிடுச்சு. இது கூட அரைச்சி வச்ச இளநீர் பியூரே 1/2 கப், 1/2 கப் ஃப்ரெஷ்ஷாக எடுத்த கெட்டியான தேங்காய் பால், 1/4 கப் பொடுசாக கட் பண்ண இளநீர் தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா வறுத்த முந்திரியை சேர்த்து சில்லுன்னு பரிமாறுங்க. அற்புதமான இளநீர் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நல்லா சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஜில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.